ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல இருந்து இம்போர்ட் பண்ணிருக்க போனு Poco X8 Pro. Redmi Turbo 5 போட்டிருக்கு. பட் இந்தியாவுக்கு வரும்போது Poco X8 Pro வருங்க. இந்த Redmi Turbo 5 இருக்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் தான் மோஸ்ட்லி Poco X8 Pro வரும்னு நாங்க நம்புறோம். இந்தியாவுக்கு ஜென்ரலி Xiaomi ரீபிராண்ட் பண்றவங்க தான். ஸோ இந்த ஃபோனையும் ரீபிராண்ட் தான் பண்ண போறாங்க. எனிவே இன்னைக்கு இந்த வீடியோல குவிக்லி அன்பாக்ஸ் பண்ண போறேன். அண்ட் Poco X7 Proக்கு Poco X8 Proக்கு என்ன டிஃபரன்சஸ் இருக்கு, அப்கிரேட்ஸ் இருக்கா, டவுன்கிரேட்ஸ் இருக்கா, எல்லாத்தையுமே பேச போறேன். ஆல்ரைட், இதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா என் பேர் ஷர்ட், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ட்ராக் அண்ட் டெக் தமிழ். ஆரம்பிக்கலாமா? அன்பாக்சிங் குவிக்லி பண்ணிடலாம். ஏன்னா இது சைனா பாக்ஸு அண்ட் சைனீஸ் பாக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் உங்களுக்கு இந்த பொட்டி கிடைக்கும். அண்ட் இந்த பொட்டிக்குள்ளே உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் கேஸ் இருக்குங்க. கேஸ் அஃப்கோர்ஸ் ஒரு சின்ன டாக்குமெண்டேஷன் இருக்குது. மேண்டரின் படிக்க தெரிஞ்சவங்க படிச்சுக்கலாம். எழுத்தை குட்டியாக போட்டிருக்காங்க, எங்கத்தை படிக்க முடியும். நல்ல ஒரு குவாலிட்டியான சிலிகான் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோன் அந்த சைடில் வைப்போம். ஓ வாவ், 100 வாட் சார்ஜர் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் Poco X7 Pro கம்பேரிசனில் இந்த Redmi Turbo 5 ஆர் Poco X8 Proவில் 100 வாட் சார்ஜிங் ஸ்பீட் இருக்குது. ஏன்னா Poco X7 Proவில் 90 வாட் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஸ்லைட் அப்கிரேடட் ஸ்பீட்ஸ். பட் அதை தவிர்த்து சில அப்கிரேட்ஸ் இருக்குது, அதை பற்றி சொல்ல போகிறேன். அண்ட் Type A to Type C கேபிள் உங்களுக்கு பாக்ஸில் கொடுத்துட்றாங்க. ஸோ இதாங்க உங்கள் பேசிக் அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். மறந்துட்ட ஒரு விஷயம் காட்டுறதுக்கு குவிக்லி காட்டுறேன். சிம் கார்டு டூல் இருக்குங்க, இருக்கதான் செய்யும். ஆல்ரைட், your first look at Redmi Turbo 5 or Poco X8 Pro. ஆக்சுவலி டிசைன் ரொம்ப க்ளீனாக இருக்குங்க. எனக்கு இந்த ரெட் ஆக்சன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. எஸ்பெஷலி இந்த ரெட்மி வந்து ரெட் கலரில் எழுதியிருக்காங்க. அண்ட் இந்த கேமரா ரிங்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் ஷேடு வருது பாருங்களேன். இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன்லையும் உங்களுக்கு ஆக்சென்ட் கலர் ரெட் கலர் கொடுத்துருக்காங்க. வேற எங்கேயாச்சும் கொடுத்துருக்காங்களான்னு பார்த்துலாம், கிடையாது. ஆக்சுவலி Poco X8 Pro இந்தியாவுக்கு வரும்போது இந்த ரெட் எல்லோவா மாறுறதுக்கான சான்ஸ் இருக்குங்க, ப்ராபப்ளி. பட் இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. க்ளீனாக இருக்குது, பேக் டிசைன் நல்லா இருக்குது. அஃப்கோர்ஸ் மற்ற விஷயம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு ரெகுலர் கேண்டி பார் ஃபோன் மாதிரி தான் இருக்கு. பார்க்கறதுக்கு அந்த ஐபோன் இன்ஸ்பிரேஷன் கண்டிப்பா இருக்கும். இதுல வந்து உங்களுக்கு ஃபிளாட் சைடு கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் அப்கிரேட் என்ன தெரியுமா? டிசைன் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபிளாட் சைடுல இவங்க அலுமினியம் கொடுத்திருக்காங்க, ஃப்ரேம் பேசிக்கலி. அண்ட் பின்னாடி பிளாஸ்டிக் தான். பட் திஸ் இஸ் நைஸ். அலுமினியம் வந்து டெஃபினெட்லி அப்கிரேட் தான். அண்ட் அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு கிளாஸ் இருக்கு. பட் எந்த கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்கன்னு சொல்ல, பிகாஸ் Redmi Turbo 5ல எந்த கிளாஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கு நமக்கு தெரியாது. பட் இந்தியால வரும்போது கண்டிப்பா Corning Gorilla Glass 7 இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு அப்கிரேட் பண்ணிருக்காங்க. இந்த வருஷம் உங்களுக்கு IP69K ரேட்டிங்கும் கிடைக்க போகுது, நாட் ஜஸ்ட் IP69. சோ பேசிக்கலி அந்த OnePlus 15ல கொடுத்திருக்காங்க IP69K ரேட்டிங், அது உங்களுக்கு இந்த போன்லயும் தர போறாங்க Poco X8 Proல. குவிக்லி ஒரு டிராப் டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். ஒன்றும் ஆக போறது இல்லை, பட் ஸ்டில் டிராப் டெஸ்ட் சர்வைவ்ட். பின்னாடியில இருந்து போட்டு பார்ப்போம். பிளாஸ்டிக் ஜென்லி ஒன்றும் ஆகாது. ட்ராப் டெஸ்ட் சர்வைவ்ட். ஸோ குவிக்லி நான் மற்ற டிசைன் ஃபீச்சர்ஸ் பற்றி சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்து இன்ஃபினிட் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க, கீழே ஸ்பீக்கர் கிரில் இருக்கு. அஃப்கோர்ஸ் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் தான், Type C 2.0 போர்ட் கொடுத்துருக்காங்க. சிம் கார்டு ட்ரே இருக்கு. சிம் கார்டு ட்ரே ஒரு திறந்து பார்த்துலாமா குவிக்லி? இப்போ இந்தியாவில் வரும்போது டிஃப்ரெண்ட் சிம் கார்டு செட்டப் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் ஸ்டில் சிம் கார்டு ட்ரேலையும் ஒரு யூனிக்கான ரெட் ஆக்சென்ட் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான். சிம் 1 சிம் 2 டுவல் நானோ சிம் கார்டு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மெமரி கார்டு சப்போர்ட் கிடையாது. ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் ஐ லைக் இட். பட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஒன்று பண்ணியிருக்காங்க. என்னன்னா, கம்பேர்ட் டு Poco X7 Pro இந்த வருஷம் இந்த ஃபோன் வந்து கொஞ்சம் குட்டியா இருக்கு. ஏன்னா டிஸ்பிளேவும் கொஞ்சம் குட்டி. பட் கம்பேர்ட் டு Poco X7 Pro பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை பத்தி கண்டிப்பா பேசதான் போறேன். பட் வெயிட் அதிகமா ஏறலங்க. இன்ஃபேக்ட் திக்னஸ் கூட நீங்க பாத்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு கம்பேர்ட் டு Poco X7 Pro. Poco X7 Proல 8.3 mm இருந்தது. Poco X8 Proல ஆர் Redmi Turbo 5ல 8.2 mm தான் கொடுத்துருக்காங்க. ஒரு தடவை வெயிட் செக் பண்ணி பார்த்துலாமா? ஆல்ரைட், கம் டு பாபா. அதெல்லாம் வச்சு பண்ணி இந்த வெயிட் இருக்கும். 200 கிராம் மேல கண்டிப்பா இருக்குங்க. 210 209 209 லெட்ஸ் see. 206.5 கிராம் வெயிட் இருக்கு. அஃப்கோர்ஸ் இதுல ஸ்கிரீன் கார்டு அட்டாச்டா இருக்கு. ஸோ அதை கழட்டிட்டீங்கன்னா ஒரு கிராம் 2 கிராம் குறையும். சரி, அடுத்து டிஸ்பிளேல என்ன அப்கிரேட்ஸ் இருக்குன்னு பார்த்துலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டவுன்கிரேட் இருக்கு. டவுன்கிரேட்னு சொல்ல முடியாது, சைஸை குறைச்சிருக்காங்க. பேசிக்கலி 6.67 இன்ச்ல இருந்து 6.59 இன்ச் பண்ணிருக்காங்க. அஃப்கோர்ஸ் இது OLED டிஸ்பிளே தான். 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கு. HDR10 டால்பி விஷன் சப்போர்ட் உங்களுக்கு இதுல கிடைச்சிரும். பட் பிரைட்னஸ் இந்த தடவை பீக் பிரைட்னஸ் from 3200 nitsக்கு 3500 nits கொண்டு போயிருக்காங்க. அண்ட் டிஸ்பிளே குவாலிட்டி தாறுமாறா இருக்குங்க. அது மட்டும் இல்ல, இன்னொரு பெரிய அப்கிரேட் ஒன்று பண்ணிருக்காங்க. என்னன்னா, PWM டிமிங் ரேட்டிங்கை டபுள் பண்ணிட்டாங்க. 1920 Hzல இருந்து 3840 Hzக்கு அப்கிரேட் பண்ணிட்டாங்க.
பண்ணிட்டாங்க. ஸோ ஓவரால் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் எந்த குறை சொல்றதுக்கும் இல்லை, ஹாப்டிக் ஃபீட்பேக்கும் நல்லா இருக்கு. இன்ஃபேக்ட் ஆப்டிக்கல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் ஃபாஸ்ட்டாக அன்லாக் பண்ணுது, நோ ப்ராப்ளம். சரி, பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன அப்கிரேட் பண்ணிருக்காங்க. 8400 அல்ட்ராலேருந்து 8500 அல்ட்ராக்கு அப்கிரேட் பண்ணிருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு சின்ன ஸ்பெக் பம்ப் தான், ஜிபியூல கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆண்ட்ராய்டு ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 2.1 மில்லியனுக்கு மேல எங்களுக்கு ஸ்கோர் கிடைச்சது. அண்ட் கம்பேர்ட் டு போகோ X7 Pro சின்ன பம்ப் கண்டிப்பா உண்டுங்க. அண்ட் Geekbench 6 பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்லைட் பம்ப் நாங்க பார்த்தோம் ஸ்கோர்ஸ்ல, சிங்கிள் கோர்லயும் மல்டி கோர்லயும் கம்பேர்ட் டு போகோ X7 Pro. கேமிங் பொறுத்த வரைக்கும் நீங்க BGMI COD ரெண்டுமே 120 FPS ல விளையாடலாம், நோ ப்ராப்ளம். ஓவரால பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் போகோ X7 Proக்கு போகோ X8 Proக்கு கண்டிப்பா பெரிய அப்கிரேட்ல கிடையாது. இட்ஸ் a tiny upgrade, பட் ஸ்டில் ஒரு அப்கிரேட்னு சொல்லலாம். பை தி வே ஒரு விஷயம் சொல்ல வந்துட்டேன், உங்களுக்கு LPDDR5X RAM டைப்பும் UFS 4.1 ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க கம்பேர்ட் டு UFS 4.0. ஓவராலா ஸ்மால் பெர்ஃபார்மன்ஸ் பம்ப் ஓவர் போகோ X7 Pro. பேட்டரியில பெரிய அப்கிரேட் இருக்குங்க. போகோ X7 Proல போன வருஷம் அவங்க 6550 mAh பேட்டரி கொடுத்திருந்தாங்க. அண்ட் இந்த வருஷம் போகோ X8 Proல வரும்போது 7560 mAh பேட்டரி கூட வரலாம், இல்லனா அதிகமா கூட வரலாம். ஏன்னா போன வருஷம் Redmi Turbo 4ல சின்ன சைஸ் பேட்டரி இது 6000 mAh இருந்தது. ஆனா போகோ X7 Proல பெரிய பேட்டரி கொடுத்திருந்தாங்க. மேபி இந்தியாக்கு வரும்போது போகோ X8 Proல 8000 mAh இருந்தாலும் இருக்கலாம், பட் தட் இஸ் ஜஸ்ட் மீ ஸ்பெகுலேட். இன்ஃபேக்ட் இது Redmi Turbo 5ங்க. இன்னொரு ஃபோன் அது கூட லான்ச் பண்ணிருக்காங்க, Redmi Turbo 5 Max, அண்ட் அதுல 9000 mAh பேட்டரி இருக்குங்க. அந்த ஃபோன் வந்தா நல்லா இருக்கும்ல. அண்ட் ஆஃப் கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு 90 வாட் சார்ஜிங்ல இருந்து 100 வாட் சார்ஜிங் மாதிரி இருக்கு. பட் இந்த சார்ஜர்ல உங்களுக்கு ப்ராப்பரான USB PD சப்போர்ட், PPS சப்போர்ட் எல்லாமே கொடுத்திருக்காங்க. சோ இந்த சார்ஜர் வந்து நீங்க மத்த டிவைசஸ் சார்ஜ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் நான் சொல்லி ஆகணும், இந்த போன்ல உங்களுக்கு ரிவர்ஸ் 27 வாட் வயர்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. கேமரால 50 MP Sony IMX 882 தான், 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் தான், 20 MP செல்ஃபி கேமரா தான். கேமரா டியூனிங்ல ஏதாச்சும் அப்கிரேட் பண்ணிருக்காங்கன்னா, வெல் இது சைனீஸ் போன், சோ டியூனிங்கை நாங்க வந்து ரொம்ப அதிகமா டெஸ்ட் பண்ண போறது இல்ல. பட் சில போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்திருக்கோம், எல்லாத்தையும் நீங்க பாத்துருங்க ஒரு தடவை ஸ்கிரீன்ல. எங்களை பொறுத்த வரைக்கும் இட் லுக்ஸ் குட், பட் இந்த பிரைஸ் ரேஞ்சில் இதோட பெட்டர் கேமரா ஃபோன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிரும். எனிவே பிரைஸ் ரேஞ்சை பற்றி நம்ம எண்டில் பேசுவோம். பை த வே இந்த ஃபோனில் எடுத்துருக்க ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் நான் G Drive லிங்க்ல போட்டு டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வச்சுறேன், கண்டிப்பாக அங்கேருந்து போய் செக் பண்ணிக்கோங்க. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த சைனீஸ் Redmi Turbo 5ல HyperOS 3 Android 16 கொடுத்துருக்காங்க. நான் இந்த சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி அதிகமாக பேச விரும்பல, ஏன்னா இந்தியாவுக்கு வரும்போது டிஃபரெண்ட் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸாக வரலாம். இன்ஃபேக்ட் டவுன் கிரேடட் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸாக கூட வரலாம். ஏன்னா Redmi அவங்க Note 15 Pro Plus எல்லாமே லான்ச் பண்ணியிருக்காங்க வித் Android 15 and HyperOS 2. போகோ இந்தியாவுக்கு வரும்போது ஐ ஹோப் இந்த X8 Pro இந்தியாவுக்கு வரும்போது இட் கம்ஸ் வித் HyperOS 3 and Android 16. கண்டிப்பா போகோ அந்த Redmi பண்ண தப்ப பண்ணிராதீங்க ப்ளீஸ். get the latest software. Finally, network capabilities பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு வரும்போது தேவையான 5G பேண்ட்ஸ்ல இருக்கதா போது Wi-Fi 6 பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க and Bluetooth 5.4 கொடுத்திருக்காங்க, பிளஸ் உங்களுக்கு NFC சப்போர்ட்டும் கிடைச்சிரும். So இந்த Redmi Turbo 5 சைனால கிட்டத்தட்ட 2000 யுவான்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க and this is the same launch price as the Redmi Turbo 4. ஆனா இந்தியாக்கு Poco X8 Pro வரும்போது கண்டிப்பா பிரைஸ் கூடி தான் வரப்போகுது. See Poco X7 Pro 28000 ரூபாய்க்கு லான்ச் ஆகும் போது இந்தியாக்கு Poco X8 Pro வரும்போது I don't think it will be 28,000 rupees. மினிமம் ஒரு 30,000 to 33,000 rupees இருக்கு தான் போகுது. பேஸ் வேரியன்ட்க்கு அண்டர் 35,000 இருக்கும். பட் ஸ்டில் இப்போ ஃபோனோட விலையெல்லாம் ஏறிட்டே போயிட்டு இருக்கு. அந்த ஒரு ரியாலிட்டி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்போ Poco X8 Proட பிரைஸ் இந்தியாவில் வரும்போது 35,000 கீழே இருந்துச்சுன்னா then I think it will be worth it. But compared to Poco X7 Pro, it is only a very small upgrade அப்படின்னு சொல்லுவேன் நான். எனிவே இந்தியாவுக்கு வரும்போது அந்த ஃபோனை ப்ராப்பராக டெஸ்ட் பண்ணுவோம். பட் இந்தியாவுக்கு வருதா இல்லைன்னு இது வரைக்கும் கன்ஃபர்மேஷன் கிடையாது. இப்போதைக்கு என்ன கன்ஃபர்மேஷன் எங்களுக்கு தெரியும்னா BISல Poco X8 Pro Max அப்படின்ற ஒரு ஃபோனை அவங்க வந்து BISல போட்டிருக்காங்க போக்கோக்காரங்க. அது வந்து ஆக்சுவலி Redmi Turbo 5 இருக்குமா இல்ல Redmi Turbo 5 Max இருக்குமா, we don't know. We'll have to wait and watch. Maybe Redmi Turbo 5 and 5 Max கலந்த ஒரு கலவையா இருக்கலாமா, maybe. Let's see. Alright, that's it for this unboxing video. உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குனு டெக் போடுங்க, கிளிக் ட்ராக் அண்ட் டெக் தமிழ்.